தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 44-45. 7ஆம் தரம் இவன் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷருடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். உள்ளங்கை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. பக்தன் எலியாவின் நாட்களிலே ஆண்டவர் 3½ ஆண்டு காலம் மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைத்தார். ஆண்டவர் வானத்தை அடைத்து பஞ்சத்தை தேசத்தின் மேல் வருவித்ததுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இஸ்ரவேலை ஆட்சி செய்த ஆகாப் ராஜாவும் அவன் மனைவி ஏசபேலும் ஆண்டவரை விட்டுவிட்டு பாகாலை சேவித்தார்கள். இப்படி உண்மையான தெய்வத்தை விட்டுவிட்டு பாகாலை சேவித்த பொழுது அவர்கள் மேல் கர்த்தர் தொடுத்த யுத்தம் தான் இந்த பஞ்சம். சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாமல் சிருஷ்டியை தொழுது கொண்ட இந்த ராஜா அந்த ராணியின் மேல் ஆண்டவர் யுத்தம் தாங்க பஞ்சம். அவருடைய அட்டென்ஷனை அவர் பக்கம் திருப்பும்படி தேவனால் அனுப்பப்பட்ட பஞ்சம். இந்த 3½ வருடம் பஞ்சத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது இந்த உள்ளங்கை அளவு மேகம். அந்த கையளவு மேகத்தை அற்பமாய் எண்ணாதே, ஒரு பெருமழை இருக்கிறது என்கிற ஒரு சத்தியத்துங்க பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பெரிய செயல்கள், கிரியைகள் எல்லாம், பெரிய திட்டங்கள் எல்லாம் ஆரம்பம் சிறியதாகத்தான் இருக்கும், ஆரம்பம் அற்பமாகத்தான் இருக்கும். கர்த்தர் உங்களோட தான் பேசான்னு விசுவாசிங்க. அவங்க வாழ்க்கையில, குடும்பத்துல, ஊழியத்துல பெரிய திட்டத்தை, பெரிய காரியங்களை, பெரிய செயல்களை செய்வதற்கு ஆரம்பம் எதுவும் அற்பமா தான் இருக்கும். ஆக அந்த அற்பமாக எண்ணாதிருங்கள். ஒரு சிறிய காரியமா இருக்கலாம், சிறிய விஷயமா இருக்கலாம், அந்த ஆரம்பத்தை அற்பமாக எண்ணாதிருங்கள். அங்கேதான் அற்புதம் செய்வதற்கு தேவன் தொடங்க போகிறார் என்று விசுவாசிக்கணும். ஆகவே கர்த்தர் உற்சாகப்படி சொல்லுகிறார், உங்களுடைய குடும்பத்தை குறித்தோ, ஊழியத்தை குறித்தோ, இன்றைக்கு இருக்கிற நிலைமை குறித்தோ கலங்கி இருக்கிற பலனை இழந்து விடாதிருங்க, பலப்படுங்கள். ஒரு சிறிய மேகம் தான் பெரிய மழைக்கு ஆரம்பம் என்பதை மனதில் வைத்து எழும்பி பிரகாசியுங்கள், உங்கள் ஒளி வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.